கடும் கோடை வெயிலை சமாளிக்க முடியாமல் சென்னை வாசிகள் திணறி வரும் நிலையில் வெள்ளியன்று மேலும் அவதிப்பட்டனர். கடும் கோடை வெயிலை சமாளிக்க முடியாமல் சென்னை வாசிகள் திணறி வரும் நிலையில் வெள்ளியன்று மேலும் அவதிப்பட்டனர். காலை 7 மணிக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதிகாலை 5 மணிக்கு எம்எல்ஏக்கள் ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வர துவங்கினர். கூடவே போக்குவரத்து நெரிசலும் தொற்றிக் கொண்டது. காலையில் துவங்கிய போக்குவரத்து நெரிசல் மாலையில்தான் சற்று சகஜ நிலைக்கு வந்தது. சென்னையில் ஜெயலலிதா வரக்கூடும் என்று எதிர்பார்க்கும் சாலைகள் அனைத்திலும் அதிமுகவினர் பேனர்கள், கட் அவுட்களை வைத்தனர். 10 அடிக்கு ஒரு பேனர் வீதம் நடைபாதை முழுவதையும் அவை ஆக்கிரமித்துக் கொண்டன. வாகன நெரிசலில் சாலை திணறும் நிலையில் பாதசாரிகளும் நடைபாதையில் நடக்க முடியாமல் சாலைக்கு வரவேண்டிய நிலை ஏற்பட்டது. சுமார் 50 கிலோமீட்டர் சுற்றளவில் சாலை முழுவதும் பேனர்கள் நிறைந்திருந்தன. நடைபாதைகள் மட்டுமின்றி பேருந்து நிறுத்தங்களிலும் வளைத்து வளைத்து அதிமுகவினர் பேனர்களை வைத்திருந்தனர். சுட்டெரிக்கும் வெயிலில் நெரிசலில் சிக்கி வாகனங்கள் அலற அதிமுகவினர் சிறிய மேடைகள் போட்டு ஸ்பீக்கர்களையும் அலறவிட்டனர். பேண்ட் வாத்திய கோஷ்டிகள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இசையை வெளிப்படுத்த அதிமுக தொண்டர்கள் வியர்வை கொட்ட கொட்ட நடனமாடி மகிழ்ந்தனர். உற்சாக கொண்டாட்டத்தில் இருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் வண்டிக்கு கூட வழிவிட மறுத்தனர். அமைச்சர்கள் சிலர் தலையிட்டு தொண்டர்களை ஆசுவாசப்படுத்திய பின்னரே ஆம்புலன்ஸ் செல்ல முடிந்தது. வாகன போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதாக போக்குவரத்து போலீசார் சில சாலைகளை ஒரு வழிப்பாதையாகவும் சில சாலைகளை மூடிவிட்டதாலும் வாகன ஓட்டிகள் எங்கெங்கோ சுற்றி சுற்றி திசை அறியாமல் தவிப்புக்கு ஆளாக நேரிட்டது. மொத்தத்தில் 7 மாத இடைவெளிக்கு பின் தங்கள் தலைவியின் தரிசனம் காண அதிமுகவினர் சென்னையையே ஸ்தம்பிக்கச் செய்துவிட்டனர்.